நான் கிருஷ்ணாவோட கூடி காய்ச்சேன். நான் அது எனக்கு சொன்ன கதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஓவர்லோட் ஆயிட்டேன்னு சொன்னா. எனக்கு அதுன்ற அர்த்தம் விளங்கல. ஓவர்லோட்னு சொல்லி சொன்னா, அப்ப உங்களுக்கு அவ்வளோத்துக்கு வந்து உதவி திட்டத்துக்கு வந்து காசு வந்து கொண்டு இருக்குது. இப்ப நாங்க சில்லறையா 2 லட்சமோ 2.5 லட்சம் போட்டா எங்களை கணக்கில் எடுக்கிற அளவுக்கு இல்லை. இப்ப 10 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் போடுற ஆக்களை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உதவி திட்டம் போட்டு அந்த வீடியோல செய்து அதுகளை காட்டுறீங்க. இப்ப இப்படி நாங்கள் போடுற காசுகளே எங்களுக்கு நீங்கள் வீடியோ எடுத்து காட்டும் கொண்டே கொடுத்து நாங்கள் அண்ணன் இப்படி நாங்கள் செய்த நாங்கள் அண்ணன் என்று நான் சொன்னேன். நான் பேர் ஊர் எதுவும் தேவையில்லை, இந்த உதவி திட்டம் செய்து அதுக்கான ஒரு ஆதாரத்தை அவையில் வாழ்வாதாரம் நீங்க செய்து கொடுத்து காத்தி விடுங்கன்னு சொல்லித்தான் கேட்டேன் நாங்க. அப்ப இது வந்து நீங்கள் ஒரு உதவி திட்டம் மெயினா எடுத்து செய்யல, ஒரு வீட்டை போறீங்க, ஒரு நக்கல் பண்றீங்க. இப்ப ஓகே, உதவி திட்டம் செய்த நாங்கள் நீங்கள் எங்களுக்கு அந்த ஆதாரத்தை தரையில, இதை தாண்டி ஒரு விமர்சனம் வரையக்குள்ள உங்கள இருக்கிற விமர்சனம் என்னன்னு சொல்லிக்கிட்டா, நீங்க கடைசியா நான் உங்களோட வீடியோ கணக்க பார்த்துட்டேன். நான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து கிருஷ்ணாவை பார்த்து நாங்கள் இப்படி ஓகே இப்படி படியல் உதவி செய்யறாங்க சொல்லித்தான் நாங்கள். இப்ப இதுல வந்து கீழே கணவர் கேப்பினம் நீங்க முட்டாளோ நீங்க தெரியாம கொடுத்தீங்களோ எல்லாம் ஒரு நம்பிக்கை. ஓகே, எங்களோட இடத்து படியல் நீங்க கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் பிரிக்காம நாங்க உதவி திட்டம் செய்யறோம். இப்ப கிருஷ்ணாக்கு அனுப்பி இருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அப்ப அதாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிற விதம், ஒரு வீட்டை நீங்க போய் கதை கேட்குள்ள அவர் அன்னையோரால் உங்களை கேட்கிறார், நீங்க இந்த வீடியோ எடுக்கிறீங்க, இந்த வீடியோல வச்சு நீங்கள் இந்த வார வருமானத்தையோ இல்லையோ நீங்கள் எங்களுக்கு இதை தருவீங்களோன்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்து திருப்பி அது ஒரு நக்கலாகவும் ஒரு கீழ்த்தனமாகவும் அவர் கோழி தொங்குற மாதிரி தொங்குறாராமன்னு சொல்லி கதைச்சு ஒரு வீடியோ கிருஷ்ணாவோட சேர்ந்து விட்டு இருக்கிறீங்க. அதுவும் உண்மை தெரிஞ்சிருக்கும். நீங்க விட்டு இருக்கிறீங்க. ஒரு வயசு போன ஒரு குடும்பம் ஒரு 5000 ஆள் நின்று காய்க்கிற, நீங்க சொல்றீங்க முதல் நாள் போய் கோழி தொங்கின மாதிரி தொங்கினாப்பா அந்த வீடியோ சொல்லுங்க. அப்படிங்க சொன்னீங்க கொட்டை நாக்கில் எடுத்தது. அது நீங்க கதைச்சதோண்டுதான் அனுசன். அது பிள்ளையாண்டு உணர்றீங்களா அனுசன்? அது பிள்ளைதான். ஓகே. அப்ப இப்படியான வேலையில என்ன நீங்க செய்யக்குள்ள அந்த குடும்பம் சார்பாகவும் அந்த குடும்பத்துல வாழ்ற பிள்ளைகள் சார்பாகவும் அவை கொண்டு ஒரு தாழ்வு மனப்பாம்பு, அவை கொண்டு ஒரு இது எங்க அப்பா கொண்டு எப்படி போட்டு இருக்கிறாரு, எப்படி எங்க அப்பா கொண்டு எப்படி நக்கல் அடிச்சிருக்கிறாரு என்ற ஒரு தாழ்வு மனப்பாங்க அந்த பிள்ளை நாளைக்கு சமூகத்துல அடிச்சு அமர்த்தப்படும். இது நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஆமா உண்மைதான். ஓகே, அப்ப நீங்கள் இந்த உதவி திட்டம் மூலமான நீங்கள் இன்றைக்கு கார் ஓடலாம், பிளைட் ஓடலாம், நாளைக்கு அம்பானி ஆகலாம், அது வேற கட்ட பிரச்சனை. ஆனா இதை நாங்கள் இப்ப கதைச்சு கொண்டிருக்கேன்னா கணவர் சொல்லினோம் உங்களை பொறாமையில கதைக்குது, கிருஷ்ணா சம்பந்தப்பட்டாக்கள் உங்களோட வலையத்தளங்கள்ல இருந்து பயணிக்கிறார்கள், உங்களோட சேர்ந்து பயணிக்கிறார்கள், எங்கள் மூலமா கண்மூடித்தனமா விமர்சனம் வைக்கணும். இந்த புலம்பெயர் மக்கள் தானே இவ்வளவு காலமும் இந்த மக்களுக்காக இத்தனை பில்லியன் ரூபாய் காசுகளை ஒதுக்கி உங்களுக்கு அனுப்பி அவைகளுக்கு அனுப்பி உதவி திட்டம் செய்யணும். நீங்க அதை ஓம் ஏற்றுக்கொள்றீர்களா இல்லையா? உண்மைதானே. ஓகே, அப்ப என்ன நீங்கள் உங்களுக்கு வார அந்த பணத்தை ஒரு சிறு தொகையோ பெருதொகையோ அது ஒரு வேற்று மனப்பான்பு இல்லாம ஒரு பாகுபாடு இல்லாம அந்த பணத்தை என்ன அவைகிட்ட கொண்டே கொடுத்து இப்படி கொடுத்தோம் இல்லாட்டி உங்களோட போன்ல கொண்டு போய் கொடுத்து இங்க பாருங்க இந்த வீடியோ கால்ல கதைங்கோ இருந்தாங்க, நீங்க நம்பர் கொடுக்க வேண்டாம். ஓகே, அதுவும் அவைக்கு சேஃப்டி இல்லாட்டி உங்களோட போன்ல வச்சு அம்மா இந்தாங்க இவ்வளவு கொடுத்துருக்கிறோம். ஆனா கொடுத்துட்டு வடிவாக்களுங்க அனுப்பிச்சுட்டேன் கொடுத்துட்டு கூடி கொஞ்சம் காசு நீங்க அரைவாசி காசு கூடி பண்ணி கொண்டு போயிருக்கிறீங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். நான் உங்களை விசாரிச்ச மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள நான் விசாரிச்ச மட்டும் உங்களை பற்றி வந்த ஒரு 14 பேர்கிட்ட விசாரிச்சதுல உங்களை பற்றி வந்த விமர்சனம் இது நான் வந்து முற்றுமுழுதா மறுக்கிறேன். விளங்குதா? நான் இப்ப எல்லாத்துக்கும் மாம் சொல்றதுக்காக இதுக்கு நாம் சொல்ல மாட்டேன்னா உங்களோட ஏரியாக்குள்ள அண்ணா உங்களோட ஏரியாக்குள்ள உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்ததோ இல்லையோ? அது உண்மைதானேண்ணா. அது என்னத்துக்காக நடத்தப்பட்டது ஒரு இந்த தளத்துல விமர்சிப்பீங்களோ? சொல்லலாம், முடிவை சொல்லலாம். சொல்லுங்க ப்ளீஸ். என்னன்னு சொன்னால் பெரிய கதை உண்டு, பெரிய கதை சொல்லுங்க. அது வந்து நாங்க எம்எல்டி பயணம் பண்ண ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் தெரியுமோ? அதாவது கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கிட்ட வந்து நாங்க அனுமதியை பெற்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள 308 கிராமங்களுக்கும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாடசாலை சம்பந்தமான பிரச்சனை, அதே நேரத்தில் ஊர்ல வீதிகள் சம்பந்தமான பிரச்சனை, ஊர்ல இருக்கிற எந்த போக்குவரத்து கல்வி இது சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து நாங்க வெளியிலத்துக்கு கொண்டு வந்து, அதாவது சமூக வலைத்தளம் கூட வெளியிலத்துக்கு கொண்டு வந்து அதை நாங்க ஒரு மனுவா வந்து தயாரிச்சு
கிழக்கு மாகாண ஆளுநர்கிட்ட அந்த மனு போய் சேர்ற மாதிரி மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர் அப்துல்லா ஐயா அவர்கிட்ட நாங்க ஒவ்வொரு கிழமையும் வந்து கொண்டு கொடுக்குற மாதிரி திட்டம் போட்டு இந்த வேலை திட்டத்தை நாங்க ஆரம்பிச்சினாங்க. அப்ப நாங்க முதல் நாள் வந்து நாங்க உன்னிச்செய் போனாங்க. உன்னிச்செயில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துனாங்க. அங்க பாலம் ஒன்று பிரச்சனையா இருந்தது. அதே இதுல உன்னிச்சையிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டம் ஃபுல்லா வந்து குடிநீர் வந்து போகுது, பாய்க்கூடிய நீரெல்லாம் போகுது. ஆனால் உன்னிச்சையில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த நீர் வந்து கிடைக்கல. அப்ப முதலாவது ஒரு மனுவானது உடனே நாங்க அந்த மனுவை கொண்டு நாங்க கிழக்கு மாகாண ஆளுநர் அவர ஒருங்கிணைப்பு செயலாளர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சினாங்க. ஒப்படைச்ச நாங்க அடுத்த கட்டமா வந்து நாங்க புல்லுமலர் எடுத்து போனாங்க. அங்கேயும் நிறைய பிரச்சனை, யானை சம்பந்தமான பிரச்சனை, கசிப்பு சம்பந்தமான பிரச்சனை, அதையும் கொண்டு போகணும். அப்புறம் ஒவ்வொரு இடமா காக்காட்சி வட்டு, விவேகானந்தபுரம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஊர்ல போயிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நாங்க மனுவா தயாரிச்சு கொண்டு கொடுத்துனாங்க. அது வந்து தனிப்பட்ட அது ஒருத்தர் சப்போர்ட்டிவ்ல நான் ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட வந்து பிரச்சனை கொண்டு வந்து மக்களுக்கான நியாயம் கிடைக்கணும், மக்களுக்கான தீர்ப்பு வந்து அரசாங்கம் வந்து கண்டெடுத்து வீடியோவை பார்க்கணும், அதுல மனுவாவை பார்க்கணும், நியாயம் கிடைக்கணும் செய்தவளை எல்லாம் வந்து நாங்க இன்னும் ஒரு இடத்துக்கு போனாங்க. அதாவது கிரான்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்க போனாங்க. அங்க போயிட்டு கதைக்கிற டைம்ல வந்து மகளிர் சங்கம் வந்து ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ் வந்து ஊழல்வாதி, லஞ்சம் வாங்குறவர், இந்த மாதிரியான விஷயத்த சொன்ன உடனே நாங்க அதை வந்து நாங்க பப்ளிக்கா போட்டாங்க. இந்த போட்டோம் போடாம பேரும் சொல்லாம நாங்க போட்டாங்க. போட்டதுக்கு பிறகு அந்த ஒரு பிரச்சனையால வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்படி தீவு அப்படின்னு இடத்துக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட வெள்ளம் வந்த டைம்ல 8 லட்சம் ரூபாய் வந்து நாங்க நிவாரண பொதிகள் நாங்க வழங்கியிருந்தாங்க. வழங்கின டைம்ல வந்து அந்த நிதி எங்க இருந்து வந்ததுன்றதையும் சொல்லுங்க இருக்கா. அது வெளிநாட்டுல இருந்தா வந்து எங்க இருந்தாங்க, வெளிநாட்டுல இருந்தா வந்தது. இல்ல அத வடிவா சொல்லுங்க எங்க இருந்து வந்தது. அந்த காசு 8 லட்சம் வந்ததுக்கு காரணம் யார் அனுப்புனா எங்க இருந்து வந்தது தெளிவுபடுத்தினாதான் இந்த மக்களுக்கு தெளிவா இருப்பீங்க. கிங் ஆஃப் தமிழ் ஓகே அனுஷன், இவ்வளவு நீங்க செய்யறீங்க, இந்த ஊரா போய் இவ்வளவுக்கு வந்து உதவி திட்டங்கள் நீங்க செய்யறதுக்கு இப்படி எல்லாம் செய்திருக்கிறீங்க வந்து அனுஷன் வந்து நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்ன்றதையும் நீங்கள் இதுல இந்த மக்களுக்கு இந்த தளத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற 200 பேருக்கும் நீங்க ஒரு விளக்கம் ஒன்றை கொடுக்கணும். சரி, என்னட்ட வந்து கண்டக்ட், அதாவது நான் வீடியோ போடாமலே வந்து அந்த உதவி திட்டத்தை பெற்றுக் கொடுத்தேன். என்னகிட்ட வந்து தொடர்பில் இருந்து அடிச்சு கேட்டு இப்படி பிரச்சனை அவசரமா வந்து ஒரு நிவாரணத்தை நாங்க ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவிலேயே எல்லா ஆதாரம் இருக்குன்னா சொல்லியிருக்கேன். யார் யார் காசு அனுப்பியிருக்காங்க, எந்தெந்த நாட்டுல இருந்து காசு அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் முதல் கொண்டு முழுவதும் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த காசு வந்து கொடுத்து நாங்க நிவாரணம் கொடுத்து வந்தது. அதே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனைக்காக நான் சொல்லல, அதாவது அந்த ஊர்ல இருக்கிற மகளிர் சங்கம் தான் சொன்ன பிரச்சனை அது. அதுக்காக வந்து கிரானுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 100-150 பேர் சேர்ந்து எனக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா வந்துட்டு எனக்கு அந்த போட் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு ஆள் வந்து 7.5 லட்சம் ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தவங்க. அப்ப அந்த காசு நான் சொன்னேன், நான் இப்படி ஒரு காசு வந்திருக்கு, நம்ம போட் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த டீமையும் கூப்பிட்டுறாங்க, போட் பாக்குறது போனாங்க. அதாவது மட்டக்களப்பு முகத்வாரம் இருந்து எல்லா பக்கம் போய் தேடி தெரிஞ்சு வீடியோ ஒன்னு அங்க போட்டிருக்கேன். நாங்க போட் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அந்த போட் வந்து செட் ஆகல. கடைசியில வந்து அந்த 6.5 லட்சத்துக்கு வந்து செட் ஆகி வந்து கடைசியில வந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க. பிறகு வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன், நான் அண்ணா நீங்க வந்து நீங்களும் உங்களோட பக்கத்துல இந்த போட்டை தேடுங்க, நானும் என்ற வார்டில் தேடுறேன், எல்லாம் கிடைச்ச பிறகு வந்து செய்ய முடிஞ்சிட்டு அதுக்குள்ள வந்து எனக்கு கண் பிரச்சனை வந்தது. அப்ப கண் பிரச்சனை வந்ததோட வந்து நாங்க வீடியோ போட்டுனாங்க. வீடியோ போட்டதோட வந்து அந்த காசு அனுப்புன அம்மா வந்து பயந்துட்டாங்க. என்னன்னு சொன்னா வந்துட்டு கண் பிரச்சனை வந்துட்டு இந்த உதவி செய்யலாத ஒரு காசு எடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து அவங்க வந்து காசை கேட்டு நாங்க இடைக்குள்ள அந்த கண் பிரச்சனை டைம்லயும் வந்து அவட அக்கௌண்ட் வந்து காசு போட்டு உடனே அந்த ஆடியன்ஸ்க்கு அடிச்சு சொன்னான், அண்ணா அந்த காசை வந்து நாங்க திருப்பி அனுப்பிட்டோம்னான்னு சொல்ல வந்து அவர் ஹோம் தலையாடி போட்டு இந்த பிரச்சனை வந்ததுக்காக சும்மா ஆதாரம் இல்லாம சும்மா போயிட்டு இது பண்ணவர். அந்த காசை நான் அனுப்பினதுக்காக வேண்டி எல்லா ஆதாரம் இருக்கு, அவட போன் நம்பர் இருக்கு, நீங்க நேரடியா என்ன இன்பாக்ஸ்லயோ என்ன வாட்ஸ்அப் கூட அந்த ஆதாரங்கள் நான் தருவேன். இது வந்து அது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு நான் அந்த காசை எடுத்தேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தவங்க. ஆனா அவங்க ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தவங்க நாங்க ஜிஎஸ் ஒரு ஆளு வந்து தப்பான வகையில கதைச்சிட்டோம் அந்த ஆர்ப்பாட்டம் செய்தவங்க. ஆனா அங்க முன்வைச்ச கருத்து என்ன, அந்த கருத்தை முன்வைக்காம இவர் போன வருஷம் வந்தவர், இவர் போட் வாங்கி தரேன் சொன்னவர், இதுக்காக தான் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம் கதையை மாத்தி செய்யறாங்க. ஓகே அனிஷன், இப்ப நான் இந்த ஓகே நீங்கள் இந்த இது விளக்கம் தந்ததுக்கு நன்றி. அதோட சேர்த்து நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி ஒன்று வச்சுக்கொள்றேன். நீங்க வந்து
இந்த உதவி திட்டம் வந்து செய்யறீங்க, உதவி திட்டம் வந்து செய்யக்குள்ள இப்ப இப்ப நீங்கள் இப்ப இது வந்து பல பேரால முன்வைக்கப்படுற கேள்வி. ஏன்னா நானும் இந்த உதவி திட்டம் உதவி செய்ததான் என்று ஒரு 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 புலம்பெயர் தமிழனா இருந்தோன்னு நான் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி உண்டு. நீங்கள் உதவி திட்டம் வந்து எடுத்து செய்யக்குள்ள அந்த வீடியோவில் எடுத்து அந்த வீடியோவில் இருந்து வார வருமானங்களை நீங்கள் ஆருக்கு என்ன விதமான இதுகளுக்கு செலவழிக்கிறீங்க? கண்டிப்பா நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று செய்வீங்க, அந்த வீடியோல இருந்து வர காசு, அந்த காசு எங்க போகுது, நீங்க என்ன செய்யறீங்க என்றதை ஒரு விளக்கமா சொல்லுவீங்க? யூடியூப் வருமானமா? ஆமாம். அதாவது ஒவ்வொரு வீடியோலும் இந்த வார யூடியூப் வருமானம் உங்களுக்கு. ஓகே ஓகே, இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இந்த யூடியூப் வருமானம் இது எங்கேயும் சொல்லல. அனுசன் இங்க வாங்க, நீங்கள் உங்களோட வருமானம் சொல்ல தேவையில்லை, அது தேவையில்லை தெரிஞ்ச. இவர் கேட்ட கேள்வி வந்து சேலஞ்ச் வெயிட் பண்ணுங்க. நீங்க உங்களோட வருமானங்களை சொல்ல தேவையில்லை, நீங்க எங்களை சொன்னீங்க பிரைவேட்டா, அது தேவையில்லை. நீங்க அந்த உதவியில என்னென்ன செய்ய வந்த காசு என்ன செய்வீங்களா மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளவு வந்தது ஒண்ணு நீங்க சொல்ல தெரியல, தயவு செய்யறேன். இந்த வருமானம் சொல்ல தேவையில்லை, உங்களால முடிஞ்சதை என்ன செய்திருக்கீங்க. எனக்கிட்ட வந்துன்னா 5-6 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க, எனக்கிட்ட சரியோ வேலை செய்யறாங்க. அதுல வந்து ஒவ்வொரு ஆளுக்குன்னா 50,000 மேல வந்து சம்பளம் கொடுக்குறாரு. அதுல வந்து ஒரே ஒரு பொடியை மட்டும் தம்பி பொடியன், அவனுக்கு மட்டும் அப்பா இருக்கு, மற்ற பொடி ஒருத்தனுக்கு அப்பா இல்லாத பொடியமார். அப்ப என்ன நம்பித்தான் வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்காக சம்பளம், காருக்கான லீசிங், காருக்கான பெட்ரோல். அப்ப நாங்க இன்னொரு இடத்துல வந்து முதலெல்லாம் வந்து ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போறோம், உதாரணத்துக்கு வாகரைக்கு போறோம்னு சொன்னா வாகரையில வந்து எனக்கு வீடு இல்லை, அங்க போய் நான் ஹோட்டல்லாம் நிக்கணும். அப்ப அங்க சாப்பாட்டு செலவு, அடுத்த வந்து ரூம் காசு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படி மேக்சிமம் வந்து 15,000 செலவு போகும்னா, இதுதான் அந்த யூடியூப் வருமானத்துல போகக்கூடியது. 40 லட்சம் நீங்க மற்றது நீங்க சின்ன சின்ன 40 லட்சம் யூடியூப் வருமானத்துல வந்து நான் ஹெல்ப் பண்ணேன், எங்க ஊருக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு எவிடன்ஸ் என்ன கேள்வி என்னன்னா, நீங்க உங்களோட வர வருமானத்துல என்னென்ன செய்திங்க என்று சொல்லுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க கணேசன் கிங், என்ன சொல்லுங்க. அப்ப அவற்றை வந்த வருமானத்துல வந்து பெருந்தொகையா செய்த வந்து 40 லட்சம். அதை விட இவங்களுக்கு போறதால வந்து இவங்களுக்கு செலவுகள் இருக்குது. மற்றது வந்து இவ சின்ன சின்ன உதவிகள் ஆள் செய்யுது, அது வீடியோக்கள் போடாம செய்யுது. அது எனக்கு நம்பக்கூடிய வட்டத்துல கதை வந்தது. அது ஆள் செய்யுது, அதுக்காக முழு வார வருமானத்தை அறுவாசி செய்யறாங்க எனக்கு தெரியாது, ஆள் செய்யுது. சேலஞ்ச் உங்களோட கேள்வி காணும் சேலஞ்ச் கெவின் எனி காணும். நன்றி. வணக்கம் அனுசு கேளுங்க. வணக்கம் வணக்கம். மதிக்கலை. ஓகே, பரவாயில்ல. என்னத்துக்காண்டி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அப்ப அந்த வீடியோல வந்து நாங்க பார்த்து கவலைப்பட்டு உங்களுக்கு காசு அனுப்புறோம். உதாரணத்துக்கு அந்த யானை அடிச்ச தேப்பன் பிள்ளையர்கிட்ட சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க. அப்ப அவைகளுக்கு அனுப்பின உதவியை வந்து நீங்கள் போட்டு அடுத்த நாளே உங்களுக்கு காசெல்லாம் போட்டாச்சு. என்னத்துக்காண்டி அந்த காசை அவைகிட்ட கொண்டு போய் கொடுக்க இல்லை. அதான் சொன்னான் ஆரம்பத்திலே, ஒரு சில மிஸ்டேக் நடக்கலாம். இல்ல இப்ப நீங்க மட்டக்களப்புல வந்து நீங்க ஒரு ஏரியால உதவி செய்யறீங்கன்னு சொன்னா அதை கிளியர் பண்ணி போட்டு நீங்க மற்ற ஏரியா போலாம் தானே, ஏன் எல்லா இடத்துலயும் செய்றீங்க? உங்களுக்கு ஒரு 5 உதவி திட்டத்துக்கு காசு வந்திருக்கா, அந்த 5 உதவி திட்டத்தை முடிக்காம ஏன் அடுத்த உதவியை பெறுறீங்க? அண்ணா என்னன்னு சொன்னா திடீர்னு அடிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப இங்க நிக்கக்குள்ள வந்து வாகர் இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு, அங்க இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு. அண்ணா இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விட்டா சிக்கலாம் முன்னா வாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா. திடீர்னு நாங்க ஒவ்வொரு இடத்தையும் போக வேண்டி வருது. இல்ல அனுசன் ஒரு நிமிஷம் பாருங்க வரன், என்னன்னு சொன்ன அனுசன், நீங்க வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, அதுக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்க எல்லாரும் காசு அனுப்புறோம். நீங்க அவையில கொண்டு போய் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலை முழுமையா என்ன சொல்ல முழுமையா அந்த வேலை முடியும். ஏன் எல்லா இடத்துலயும் குறையா வச்சு அனுப்புற காசுகளையும் வந்து வடிவா குடுபடாம கொள்ளாமல் எல்லாத்தையும் போட்டு குதப்பி அடிச்சாதான் இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல சொல்லி இருக்கிறேன், வெளிநாட்டுல இருந்து உங்களோட வீடியோக்களை பார்த்து பொதுவா எல்லாருமே அடிக்கிறாங்க, அந்த டெலிஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கடைசியா உங்களை பிடிக்கலாம நான் நீங்க போட்ட ஒரு வீடியோக்குள்ள வந்து கொமெண்ட் அப்புறம் நீங்க எனக்கு டெலிஃபோன் அடிச்சீங்க. நான் இருக்கா இல்லையா? சரியண்டா, அது உண்மை. நான் ஒத்துக்கொள்றேன். அது வேணுமென்ற உங்களோட போன் வந்து ஆன்சர் பண்ணாம
இருக்கிறது. இப்ப நாங்க அந்த யூடியூப்ல வந்து சிம்பிளா கேட்கிறேன் சார், குறைக்காதீங்க. பொதுவில் சொன்னா தனியா உங்களோட கதை கேளாது. சரியோ, நான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு இங்க இருந்து யூரோப்ல இருந்து ஒரு ஆள் காசு அனுப்பிட்டார். அப்ப அவற்றை இது வந்து எப்பயுமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். மேடம், இந்த அண்ணா காசு போட்டவர் இந்த அண்ணன் அலுவலை முடிச்சிட்டு தான் அடுத்த காசுல கை வைக்கணும். ஓமா இல்லையா? நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இங்க எல்லாருமே உழைக்கிறோம். அப்ப அதுல விச்சா பிடிச்சுதான் நீங்க போடுற வீடியோ பார்த்து நாங்க அழுதுக்குள்ளாரி உங்களுக்கு அந்த ஆக்களுக்கு போய் உதவி செய்யட்டும்னு இதுல காசு அனுப்புறோம். ஆனா நீங்க அதை வச்சுட்டு சரிங்க அடுத்த ஏரியாவுக்கு போறீங்க. அது கூடாத வேலை தானே? அது கூட மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா. அது எனக்கு இல்ல, பொதுவா தான் கேட்கிறேன் சார். என்ன சொன்னா எல்லாருமே விளங்குதண்ணா காசு அனுப்புனா உங்களுக்கு கோபம் தானே விளங்குதண்ணா. இல்ல நானும் வந்து வேணுமென்று உங்களோட காசை வந்து எடுக்கணுமோ இது மட்டும் தான் செய்யல. மற்ற இன்னொரு இது, நான் ஏன் உங்களோட கோவப்பட்டோ இதண்டோ நான் உங்களுக்கு வேறு போட்டேன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது. இதை நீங்க முந்தி என்ன செய்றீங்க, வெளிநாட்டுல இருந்து யாரும் உங்களுக்கு கொஞ்சம் தூசணத்தல காய்ச்சி இது போட்டா அந்த ரெக்கார்டிங் எடுத்து வீடியோவா போடுறீங்க. ஏன் இதெல்லாம் செய்றீங்க அது சொல்லுங்க. உங்களுக்கு போடலையே நான். இல்ல அவர் கேட்கிறார் போட்டவங்களுக்கு இது வரைக்கும் போட்டவங்களை ஏன் அப்படி செய்றீங்கன்னு கேட்கிறார் அந்த அண்ணன். அதுக்காக போட்டிருந்தா ஏன் அப்படி செய்றீங்க? ஏன் அப்படி செய்றீங்க? அப்படி போடலையே நான். அனுசன் நீங்க போட்டிருக்கிறீங்க அனுசன். அண்ணா அது வந்து காசு அனுப்புனதுக்கு பிறகு காசை வந்து திருப்பி அனுப்புனது பிறகு சம்பந்தம் இல்லாம நான் கொண்டு கொடுத்துறேன். அதுக்கு போட்ட சொல்றீங்க, அதை சொல்றீங்களா? தெரியாதீங்க. நான் எனக்கு திருப்பி எனக்கு இப்ப எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்குதான் நான் சொல்றேன். நான் அப்ப கூடாது. இப்ப என்ன சொல்லுங்க, நீங்கள் வந்து போட்டுக்கால அவர் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் என்னன்னு சொன்னால் அவரோட காசு வந்து கொடுப்படாமல் கிடந்து அவர் வந்து நிறைய அந்த என்ன பேஸ்புக் பேஜ் நியூஸ் எல்லாம் கொடுத்து மானவங்கப்படுத்தினவர். ஆனால் நான் அவருக்கு காசை வந்து திருப்பி அனுப்பித்தனன்றே போடல அவர். இல்ல நான் சொல்ல கதை கலங்க சார். அதாவது வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு இது வந்து உலகமயமாக்கப்பட்ட இதண்டபடியா நீங்க என்ன செய்ய, இப்ப 10 பேருக்கு எனக்கும் உங்கள நல்ல அபிப்பிராயம், இப்ப கூட நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் உதவி செய்யறேன் இல்ல, இப்ப செய்யறேன். உங்களுக்கு நான் 3 உதவி கிட்ட செய்திருக்கிறேன். நான் இப்ப செய்யறேன் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்க வந்து இப்ப மற்றாக்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, எங்கட பேர் உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி என்னன்னு சொன்னா மற்றாக்கள் நம்புவினம். அந்த அதைத்தான் அதெல்லாம் நீ செய்யாதீங்க. நீங்க செய்யற நல்ல வடிவத்தான் செய்து வந்த நீங்கள் வரவேற்கிறேன், ஒத்துக்கொள்றேன். ஆனா உங்களை ஏமாத்தணும்ண்டோ இல்ல வந்து உங்களோட காசை வந்து எடுக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்க இப்படி செய்யலன்னா தெரியாம நடந்த பிரச்சனை தான். அப்படி சொல்ல என்ன சொல்லுங்க, நீங்க தான் பொறுப்படுத்த செய்றீங்க. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. சொன்ன என்னன்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்டு அனுப்புன காசை நீங்க வாங்கிட்டு அதுக்கு சரியான ஒரு திட்டத்தை நீங்க செய்யல, இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்த நீங்க இப்படி சொன்ன வார்த்தை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளல. நீங்க பொறுப்படுண்டா அனுசன், நீங்க வந்து மறந்துட்டு சொல்ல